ஏவன் ட்ராவலிங் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது சீரணி அம்மன் ஆலயத்தில் நிற்கிறேன். சண்டிலிப்பாய் சீரணி அம்மன் ஆலயத்தினுடைய 13ஆம் நாள் உற்சவம் இன்றைக்கு உங்களுக்கு காட்ட இருக்கிறேன். 13ஆம் நாள் திருவிழா. இன்றைக்கு விசேஷமாக என்னென்னு சொன்னால் முருகனுக்குரிய திருவிழாவாக இன்றைக்கு மாம்பழத் திருவிழா இடம்பெற இருக்கிறது. அது சம்பந்தமான காட்சிகளோடு வசந்த மண்டப பூசை, தொடர்ந்து முத்துச்சப்பரத்தில் சுவாமி எழுந்தருகின்ற அற்புதமான காட்சியெல்லாம் உங்களுக்கு தர காத்திருக்கின்றேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணொலியும் பாருங்கள். சண்டிலிப்பாய் சீரணி நாகம்மாள் ஆலயத்தினுடைய திருவிழா உங்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இன்றைக்கு 13ஆம் நாள் திருவிழாவிலே விசேஷமாக இன்றைக்கு மாம்பழத் திருவிழா இடம்பெற இருக்கிறது. அதோடு சேர்த்து நீண்ட ஒரு விழாவாக இன்றைக்கு இடம்பெற இருக்கிறது. மாம்பழத் திருவிழா நிறைவேற்றதும் வசந்த மண்டப பூசையோடு தொடர்ந்து இரவு திருவிழாவும் இடம்பெற இருக்கிறது. அது சம்பந்தமான காட்சியெல்லாம் தருவதில் நான் பெருமை அடைகின்றேன். தொடர்ந்து என்னோட பயணிங்க. இதே மாதிரியான பல காணொலிகள் உங்களுக்கு வர காத்திருக்கின்றது. சீரணி அம்மனுடைய தொடர்ந்து திருவிழாக்களோடு சேர்ந்து பல ஆலயங்களுடைய திருவிழாக்கள் மட்டுமில்லாமல் வழியில் பல இடங்களும் காட்ட உங்களுக்கு இருக்கின்றேன். தொடர்ந்து என்னோட பயணிங்க. பக்தியாக இருந்தாலும் ஓரளவுக்கு மிக கூட்டம் சூழ்ந்திருக்கின்ற ஒரு காட்சியை பார்க்கக்கூடியவருக்கும் கொஞ்சம் மப்பாக தான் இருக்குது. ஆனால் இன்னும் அந்த வெக்கி அடங்கியில் வெக்கி இருக்குது. தொடர்ந்து நாங்கள் உள்ளுக்கு மாம்பழ திருவிழா சம்பந்தமான காட்சிகளோடு உங்களுக்கு காட்ட இருக்கின்றோம். இப்பொழுது நிகழ்ச்சிகள் ஆரம்பமானது. மாம்பழ திருவிழாவுக்கு பல மகத்துவங்களையும் பெருமைகளையும் சேர்த்திருக்கிறது. அதை
புஷ்பாஞ்சலி, விநாயக தத்துவம் போன்ற பாடல்கள் இங்கே இடம்பெற இருக்கிறது. நாகபூஷணி, நத்தாலயம், நத்தனாலயம் வழங்குகின்ற நாட்டியாஞ்சலி நிகழ்வுகள். அந்த துறை சார்ந்த ஆசிரியர் நுண்கலைமான் கலாவித்தகர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அந்த நடனத்துறை சார்ந்த இத்தகர் அவர்கள், எங்களுடைய ராதிகா விஜயேந்திரா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி இந்த அரங்கத்துக்கு கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு நாகபூஷணியம்மாளுடைய ஆசீர்வாதம், சிவாச்சாரிய தேவர்களுடைய ஆசீர்வாதம், பெரியவர்கள் தாய்மார்கள் அவர்கள் உங்களுடைய ஆசீர்வாதம், பிள்ளைகள் ஆசீர்வாதம். பிள்ளைகள் ஆளுகளோடு நன்றாக இருக்கிறது சொல்லி பக்கத்தில் இருக்கிறவர்கள் கதைச்சாலே வாழ்க்கை சொன்னால் வாழ்க்கை நல்லா இருக்கு. நல்லா இல்லாட்டியும் பரவாயில்ல, நல்லா இருக்கு. மனசுக்கு சொல்லுவோம், மைக்கில இருக்க பெற மாட்டேன். மைக்கி சரி. இப்பொழுது ஆரம்பமாகிறது புஷ்பாஞ்சலி. தொடர்ந்து விநாயகர் கௌதம் ராதிகால் சேர்ந்த தேவியோடு வழங்குகின்ற மாப்பனக்கதை காவடி சிந்து 4 நிமிஷங்கள் இந்த அரங்கத்துக்கு வருகிறது. ஒளிப்பதிவாளர்கள் பாடல்களை ஒளிப்பவர்கள்
உறுதியாக
இதைத்தான் நம் பிள்ளைகளுக்கு தண்ணி இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டாமா? ஆயா, ஏதாவது ஒரு சோதனை நடக்கும். அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு இந்த பழத்தை பெறுவது ஏதாவது ஒரு திட்டத்தை தாங்களே சொல்லிவிடுங்கள். உங்கள் இருவரும் இந்த உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்கு தான் இந்த யார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அழுதை வரமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம். அழுதை வரமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம். ஆதிசக்தி என்னை தந்தவா அந்த தம்மை அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம். ஆதிசக்தி என்னை தந்தவா அந்த தம்மை அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம். ஆதிசக்தி அன்னை தந்தவா அழகு தெய்வமாக வந்து
உள்ள கூறல் போன்றே நல்ல வழி செல்வே. நீலவ
வழிபாடுகள் நடைபெற்றுள்ளது. விநாயகப் பெருமான், முருகப் பெருமான், சிவன் பார்வதி ஆகியோர் திருக்கையாயத்திலே தரிசனம் தந்தவனமாக இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரையும் இயக்குபவர் சக்தி. அவருடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு இயக்கமும் உலகத்திலே நடத்தலாம். சிவன் ஆடுகிறார் என்று சொன்னால் சிவனுடைய திருவருள் தான் சக்தி. அந்த சக்தி என்று சிவம் இல்லை, சிவமுக்கு சக்தி இல்லை என்ற தத்துவத்திற்காக இப்பொழுது நம்முடைய பிரதம பெருமானி அவர்கள் நாகபூஷணியம்மாளுடைய பூரணமான அனுக்கிரகத்தை வேண்டி இந்த திருக்கையாளி தரிசனத்தை, இந்த திருவிளையாடலை நிகழ்த்துவதற்கு அம்பிகையினுடைய அனுக்கிரகம் இன்றியமையாமல் ஒன்று. ஆகவே அன்னை பத்திரகாளியிடத்திலே இருந்து இப்பொழுது நாரத மகரிஷி அவர்கள் ஏற்கனவே பார்த்தீர்கள், படத்தை தான் வச்சிருக்கீங்க. நாரத மகரிஷி அவர் இப்பொழுது வருகிறது. இப்பொழுது தேவலோகத்திலே இருந்து வருகிறது. இந்த அழகான மாங்கனி என்று சொல்வதை விட இது ஞான பலம். என்றுமே கிடைக்காத ஒரு பலத்தை சிவன் பார்வதியிடத்திலே நாரதன் மன்றாடி கொடுத்து விட்டார். பார்வதியிடம் முதல்ல அந்த பலத்தை வாங்கினார். சிவபெருமானுக்கு அந்த பலத்தை கொடுத்தாச்சு. விநாயகப் பெருமானும் முருகப் பெருமானும் அருகே நிற்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த காட்சியை எங்களுடைய நற்றாகாரிய மாதிரிகள் வழங்கினார்கள். ஆமா, இப்பொழுது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உரையாடு இங்க புலிசாத்தான் கொடுப்பவன் பாருங்க. அப்படி புலிசாத்துக்கு பறக்காதை கொண்டு ஓடுற காலம் தானே, இது கவனமாக இருக்கும். ஆகவே இப்பொழுது விநாயகப் பெருமான் அம்மா அப்பாவை சுற்றி கொள்ள போகிறார். முருகப் பெருமான் மஞ்சள் வாகனத்திலே ஏறிவிட்டார். உலகத்தை சுற்றி வர புறப்படுகிறார். திருமதி ரவீந்திரநாதன் சாந்தினி அவர்கள் இந்த மாம்பழத்தை கொண்டு வரப்பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். இந்த மாம்பழத்துக்கு தனியொரு விமானம், அதுக்கு ஒரு தனியொரு விமானம் சீட்டு. ஆட்களத்தை விட மாம்பழத்தை ஏற்றுறதுக்கு அவங்கள விமானம் பழுதா போயிடும். மாங்கனி ஏதாவது விமானத்துக்கு இடையூறு வாங்கினோம், அந்த டபுள் கட்டணம். ஆகவே சாந்தினி அவர்கள் போல கஷ்டப்பட்டு கொண்டு வர குமாரன் போய் விமானம் பார்க்கலாம். ஆகவே இதை கொண்டு வந்து இப்பொழுது சேர்த்தார்கள். இப்பொழுது அந்த மாம்பழம் தான் உலகத்தை சுற்றி விட போகிறார். மிக விரைவாக போய் கொண்டிருக்கிறார். ஆகவே மாம்பழம் அந்த நாட்டுக்கு போய்விட்டார், லண்டனுக்கு போய்விட்டார், அமெரிக்காவுக்கு போய் துருக்கிலாந்து ஜெர்மனி கை காட்டுலாம் விமானத்தில். என்கிற ஊரில் இருந்து முருகன் தருகிறார் என்று சொல்லி கையை காட்டி வழி அனுப்புகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். உலகத்தை சுற்றி வந்து இங்கே எங்கேயும் பார்க்க முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் போக இந்த கோவிலுக்கு நீங்க கதைக்கு என்ன அற்புதத்தோடு வரக்கூடிய இந்த பரிஜிமா சாலை, இந்த கதைக்கோடு ஒரு காலத்தில் சீரணி நாகபூஷணியினுடைய இது ஒரு சக்தி கூடமாக வரப்போகிறது. நிச்சயமாக பாருங்க, ஒரு அழகான சக்தி கூடம். இப்பவே இந்த சக்தி கூடத்துக்கான இந்த பரிமாணங்கள் எல்லாம் அமைய தொடங்கிவிட்டது. இப்பொழுது அவர் ஆர்வம் அளிக்கிறார். மங்கள வாத்திய தேவலோகத்தில் இருந்து எங்களுடைய மங்கள வாத்திய கலைஞர் இசை விற்பனர்கள் தயாராகிவிட்டார்கள். ஒரு கண்ணத்தை தெரிவித்திருக்கிறார். அவர் இப்பொழுது உடை மொழி ஆலோசனை அவர் சொல்லப்படுகிறார். தன்னுடைய தம்பி உலகத்திற்கு புறப்பட்டிருக்கிறார். அம்மாவை
கண்டித்து மரக்கறிட முடிவார். அரியவர்களுக்கு அவர் வேண்டுவதை எல்லாம் அளித்து எல்லா நலன்களையும் விளைவித்தார். இத்தகைய ஒப்புவமைகளை உடையவர் பிள்ளையார். அந்த பிள்ளையார் இப்பொழுது விநாயகப் பெருமான் இப்பொழுது மெல்ல மெல்ல மூசிக வாகனத்திலே வலம் வந்து கொண்டிருக்கிறார். எல்லோரும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவர் வருகிறார், வருகிறார், வருகிறார். விநாயகப் பெருமான் வருகிறார். மூசிக வாகனத்திலே வருகிறார். அப்பா மாதிரி வருகிறார். தாய் பார்வதி முருகனை சந்திப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார். அங்கே இவருடைய கோபம் கழிவதற்காக, இந்த முருகன் பெருமானுடைய கோபம் கழிவதற்காக ஏராளமான அபிஷேக திரவியங்களினாலே அவருக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. ஆகவே இந்த தந்தாயினவாணி அல்லவா பழனியானவர் பெருமையை நாங்கள் போற்ற வேண்டும். ஆனால் அழகாக அற்புதமாக திருவாதி தேவர்கள் பூமாலை பெரிய ஊரகை நாளெல்லா பழனியானவருடைய புகழ்பாடு நான் ஞான தந்தாயினவாணியாக ஞானம் பலம் கிடைக்கவில்லை என்ற கோலத்தை மாற்றிக்கொள்ள அண்ணனுக்கு பொன்கொள்வார். விநாயகர் பார்க்கிறார், அம்மா போய் எவ்வளவு சாட்சி சமாதானம் செய்கிறார். உனக்கு இருக்கா பலம், நீதான் பழனி, நீதான் பழனி. ஆகவே இத்தனை காரணங்களை சொல்லி தன்னுடைய அந்த பாகத்தை நீராக வெற்றி எல்லோரையும் சமாதானம் செய்வதற்காக சிவன் பார்வதி ரெண்டு பிள்ளைகளையும் தங்களுடைய சிவபக்தர்களாக விநாயகர் பெருமானுக்கும்
கட்டுரை லண்டன் உண்மையாகவே சொல்லுகிறார்கள் போதையை நான் சொல்கிறேன். கட்டுரை ஞான பலம் இன்றைக்கு யாருக்கு கிடைக்கிறதோ தெரியாது. ஒருவருக்கு கிடைக்காத பலனாப்பா உங்களுக்கு கிடைக்க போகிறது. யார் பொறுப்புரைக்கிறார்கள் எல்லாருமே மனிதரையும் கட்டளையும் கொண்டிருக்கிறது. ஆமாம், இப்பொழுது இந்த ஞான பலம் அருமையான ஒரு பலத்தை எனக்கு எல்லாரையும் பயமில்லை. எனக்கு முன்னாலே இருக்கிற மீடியா காரணங்கள் மாறி செய்தியை நாங்கள் 1,00,000 2,00,000 இருந்தால் இப்போ இது 1 கோடிக்கு இருந்ததாக எழுதக்கூடாது. ஆகவே அதை நிலையிலே நாம் இப்பொழுது உச்ச 7 நன்றி. ஆனால் முதலிலே இந்த ஞான ஆனால் 10,000 இந்த ஞான முதலிலே 10,000 இந்த 10,000 இதிலே நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இது உங்களிடத்திலே 15,000 20,000 25 30 எனக்கு எங்க அடிக்காலம் இருக்கிறார் 30 50 60 70 இதை நாங்கள் இன்னும் விலை கூறவில்லை. இப்பொழுது 1 லட்சத்துக்கு இருக்கிறோம். 1 லட்சம் யாராவது பொண்ணுகளை சாப்பிட்டா 500 வயசு யாராவது வாங்காம இருப்பியா? 1 லட்சம் வீட்டை கொண்டு போனதுக்கு எல்லா செல்லும் கிடைக்கும். பலத்தை பார்க்கணும். அரைவாசி பணத்து, அரைவாசி பவுங்க, அரைவாசி வெள்ளி, அரைவாசி பவள பாருங்க. 1,00,000 அன்றையா இதுதான் கேட்கிறோம். 1,00,000 1,20,000 1,20,000 ஆகவே 1,20,000 போறோம். அதாவது சிவபெருமான் கடத்தில் நடத்துவதை கையாடின காலையில் வாயால் செல்ல வைத்து 1,20,000 1,21,000 ரூபாயாக இந்த வாழ்க்கை 1,32,000 தெளிவாயிருக்கவர் இந்த ஊழலிலே தெளிவாயிருக்கவர்
போகணும். வழியிலே வைப்பது கொள்ளைகள் நடக்கிறது. ஆகவே அதை கருத்தில் கொண்டு மாம்பழத்தை விற்க கொண்டு போகணும். கொண்டு போகணும். ஆகவே நாங்கள் முதலாவது தலைமை 1,32,000. சபாபுரிலே வாழமதி அற்புதமானது. ஆகவே இப்பொழுது எல்லோரும் கைகளை தட்டி இப்பொழுது அவர்களுடைய திருக்கரத்திலே வாருங்கள். அவர்கள் பெற்றுக்கொண்டு கணக்கு சரியாக இருக்கிறது. 1,32,000 ரூபாயை வழங்கி இந்த ஞானப்பழத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஞானப்பழத்தை கொண்டு அம்மையார் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறவர் குமாரன திரும்பவும் நான் வாகனத்தோட அவரை நன்றி என்ன பயிற்சி இப்படித்தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த சக்தி உமையகாரர்கள் தொடர்ந்து எல்லோரும் தெளிவாக இந்த மாநிலத்திற்கு அமைதியாக மாம்பழம் எல்லோருக்கும் இந்த மாங்கனிகளுடைய தொண்டர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் 4 பேர் வந்த பிள்ளைகளோடு ஒரு குடும்பத்தில் ஒரு மாம்பழத்தை வாங்குவோம். ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு மாங்கனி ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா 2 பிள்ளைகளோட வந்தால் ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாங்கனி. அப்படி நாங்கள் சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வரும். ஆனால் பகிர்ந்து கொள்வதன் கருத்தில் ஒரு மாங்கனியை நீங்கள் வாங்கி கொள்வது மிக மகிழ்ச்சியாக இந்த கருமகுலத்திற்கு வருகிறது. அந்த பச்சை சீட்டை பெற்றுக் கொள்ளவர். இது மிக முக்கியமானது. மாங்கனி பெற்ற அம்மையார் கருமகுலத்துக்கு வந்து உங்களுக்கு 1,32,000 ரூபாய்க்குரிய பச்சை சீட்டை கருமகுலத்திலே பெற்றுக் கொள்ளுமாறு கல்வென்போடு கேட்டுக் கொள்ளும். ஆனால் இன்றைய தினம் ஏலத்தில் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அம்மையார் தன்னுடைய பேர் முகவரியை கரிமபுரத்தில் டிக்கெட் ஆபீஸ்